ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு நார்மல் ரைஸ் வச்சு குஸ்காவும் சூப்பரான ஒரு வெஜ் குருமாவை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குஸ்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில், 2 ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீளமாக கட் பண்ண ஒரு 2 பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கனால தக்காளி வெங்காயம் நல்லா மசிச்சு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து 3 ஸ்பூன் அளவு பிரியாணி பொடியும் 1 ஸ்பூன் அளவு நம்ம வந்து கரம் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹோம்மேட் பிரியாணி பொடி நீங்கள் வச்சுருந்தீங்க, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட புதினா இலை ஒரு கைப்பிடியும், கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஒரு கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் அளவு 3 கிளாஸ் அளவு நான் ரைஸ் எடுத்துருக்கேன், நார்மல் ரைஸு. நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம். இப்போ இந்த மசாலாவோட நம்ம ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 3 கிளாஸ்க்கு 6 கிளாஸ் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெஜ் குருமா எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலைலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் என்னென்ன வச்சுருக்கோமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், ஒரு கப் அளவு கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலா தூள் வந்து 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கப் அளவு தேங்காய், பெருஞ்சீரகமும் கசகசாவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி நம்ம இந்த விழுதை வந்து நம்ம இந்த கிரேவியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் வந்து நம்ம தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்பிலேருந்து நம்ம இறக்கிடலாம். சூப்பரான நம்ம வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நம்ம குஸ்காவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான வெஜ் குருமாவும் குஸ்காவும் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்க டிஃபன் பாக்ஸுக்கு தேவைப்படாமல் வேகமாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.